Oneplus launch பண்ணிருந்த Oneplus 11 மொபைல் ஃபோனுடைய வீடியோ நம்ம சேனல்ல நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. சோ அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் பாக்ஸுக்குள்ள இன்னொரு விஷயம் அவங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னு. அது வந்து Oneplus உடைய Buds Pro 2. சோ அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திருப்பி இதே பாக்ஸை நம்ம திறக்க போறோம். அண்டாக்கா கசம் அபுக்கா ஹுக்கம்னு திறந்து பார்த்தோம் அப்படின்னா அன்லாக் பியூர் ஹார்மனி அப்படின்னு போட்டு உள்ளுக்குள்ள Oneplus உடைய Buds Pro கொடுத்திருக்காங்க. சோ அதை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. OnePlus Buds Pro 2 உடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கு. நம்ம கிட்ட வந்த கலர் வேரியன்ட்டோட பேர் பாத்தீங்கன்னா Obsidian Black அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இந்த Black கலர் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த TWS எப்படி இருக்குன்னு திறந்துக்கிறதுக்கு திருப்பி நம்ம வந்து OnePlus உடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இல்லைன்னா கத்தியின்றி ரத்தமின்றி திறக்கலாம். கத்திக்கு வேலை கிடையாது. அப்படி அழகா இழுத்தோம்னா அலேக்கா ஓடியாந்துருது. ஸோ இது சைடில் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus வந்து டைன் ஆடியோவோட கலந்து இதை போட்டிருக்காங்க. டைன் ஆடியோ அப்படிங்கிற பேர் வந்து ஏற்கனவே நம்ம ஓப்போனுடைய என்கோ எக்ஸ் அந்த என்கோ X2 அதை திறக்கிறப்பெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே கம்பெனி அதே டெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரி அங்கேருந்து ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பட்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லைஃப் டைம் வரும் போல லைஃப் டைம் வருமா வராதான்னு தெரியாது. அவங்க போட்டிருக்கிறது பட்ஸ் ஃபார் லைஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த குட்டி பாக்ஸுக்குள்ளே யூசர் மேனுவல் அப்புறம் இந்த ரெட் கேபிள் கிளப்புக்கான ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் மேண்டேட்டரியாக அவங்க லீகலாக அவங்க கொடுக்க வேண்டிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ள இந்த OnePlus Buds Pro 2 சார்ஜிங் கேஸ் இருக்கு. ஸோ இந்த சார்ஜிங் கேஸை வந்து அழகாக ஒரு கவருக்குள்ள போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த OnePlus சார்ஜிங் கேஸோட டிசைன் மாதிரி தான் இருக்கு. பட் கொஞ்சம் லைட்டாக ப்ரீமியம்னஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேட் ஃபினிஷிங்ல இருக்கு. OnePlus அப்படிங்கிற பேரோட சேர்த்து டைன் ஆடியோ அப்படிங்கிற பேரையும் அவங்க கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ உள்ள திறந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? பட்ஸ் தான் இருக்கும். OnePlus Buds Pro 2 உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ ஆனால் பாக்ஸுக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த பட்ஸை நீங்கள் சார்ஜிங் பண்ணுறதுக்காக சின்ன USB Type A to Type C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது தவிர உங்கள் காதில் போட்டிருக்கப்போ உங்களுக்கு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக செட் ஆகிறதுக்காக எக்ஸ்ட்ரா சைஸில் 2 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த சார்ஜிங் கேஸ் ப்ளஸ் இந்த பட்ஸ் இது எல்லாமே டிசைன் முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ திரும்ப சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்த OnePlus Buds எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பெருசாக எந்த விதமான ஒரு சேஞ்சும் கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரு டிசைன் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அது மேட் ஃபினிஷிங்கில் பிளாக்ல அழகாகவே இருந்துச்சு. ஸோ அதே ஃபினிஷிங் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பட்ஸோட டிசைன் எல்லாமே சேம் தான். உள்ள திறந்த உடனே நடுவில் ஒரு பட்டன் இருக்கு. ஸோ பேரிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு USB Type C ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸினுடைய மேக்னெட்டிக் மெக்கானிசம் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம ஆட்டினாலும் திறக்கிற மாதிரி இல்லை. திறந்து வச்சுட்டு நம்ம ரொம்ப ஷேக் பண்ணாலுமே உள்ள இருந்து அந்த பட்ஸ் எதுவுமே விழுகலை. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு LED நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்கு. ஸோ இதன் மூலமா எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் பரவாயில்ல, நீங்க உங்ககிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இருந்தாலும் சரி வேற மொபைல் ஃபோன் இருந்தாலும் சரி நீங்க அதை பேர் பண்ண உடனே அதுல வந்து கேஸ்ல எவ்வளவு ரிமைனிங் இருக்கு பட்ஸ்ல எவ்வளவு ரிமைனிங் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா மொபைல் போன்ல பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது. அப்கோர்ஸ் இந்த மொபைல் போனை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு OnePlus அல்லாத வேற மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா ஹே மெலடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதோடைய கம்பெனி அப்ளிகேஷன் அது. ஸோ பல விஷயங்களை கான்ஃபிகர் பண்றதுக்கு அது உதவும். ஓகே, டிசைன் நல்லா இருக்கு. ஸோ ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். ஃபிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொருத்தருடைய பர்சனல் அமைப்பு காதோடைய அமைப்பு பொறுத்து தான் உங்களுக்கு செட் ஆகும். நான் பார்த்த பல ரிவ்யூவர்ஸ் OnePlus Budsல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபிட்டிங் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா ஒரு சைடில் நான் அப்படியே ஆட்டினாலும் லைட்டாக எங்கேயா ஷேக் ஆனாலும் ஒரு சைடில் மட்டும் கீழே விழுந்துகிட்டே இருந்தது. அதை இதில் சரி பண்ணிடுவாங்கன்னு ஒரு நினச்சிக்கிட்டே இதை எடுத்து நான் காதில் வச்சு இப்படி ஆட்டினாலும் இந்த ஒரு பக்கம் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இது வந்து கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துக்காக மட்டும் கிடையாது. இதில் வந்து ANC கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி மோட் கொடுத்துருக்காங்க. ANCக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீல் பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த ஒரு சீல் எனக்கு லெஃப்ட்டில் மட்டும் எனக்கு பர்சனலாக கிடைக்கல. உங்களுக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. சில பேருக்கு ஃபிட் ஆகனா ஃபிட் ஆகும், எனக்கு ஃபிட் ஆகலை. ஆல்ரைட், ஸோ இந்த சார்ஜிங் கேஸ்ல இருந்து பட்ஸை தனியாக எடுத்துட்டு இந்த பட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம பட்ஸில் பார்த்தது அதே தான். ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் பார்த்தது தான் செகண்ட் வெர்ஷன்லையும் சேம் டிசைன் தான். கீழே பிடிக்கிற அந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி மெட்டல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த மேட் ஃபினிஷிங் கொடுத்தது மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் மொபைல் இந்த இயர்ஃபோன்ஸை வந்து ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ஸ்க்ராட்ச் வந்து உங்களுக்கு வந்தாலும் வராத மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து நிறைய அம்சங்கள் இருக்குது.
OnePlus Buds versus OnePlus Buds 2 என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் மாறிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் போட்டோம்னா ஒரு டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸல் ஷீட்ல போடலாம். ஸோ அவ்வளோத்துக்கு உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு லிஸ்ட் போட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி இதோடைய சவுண்ட் குவாலிட்டிக்கு நம்ம வருவோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு எந்த ஒரு ஆடியோ குவாலிட்டி ப்ராடக்ட்லையும் சவுண்டு தான் முக்கியம், மித்ததெல்லாம் இரண்டாவது பட்சம் தான். ஸோ அப்படி வச்சு பார்க்குறப்போ இதோடைய பேஸ் பிளஸ் இதோடைய ட்ரெபிள், அதாவது லோஸ் அண்ட் ஹைஸ், இது இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த OnePlus பட்ஸை விட ஒரு 10% இல்லாட்டி ஒரு ரொம்ப கஞ்ச பத்தன பார்த்தோம், ரொம்ப கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு 7 to 8% ஒரு அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இம்ப்ரூவ் பண்ணதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு பேஸ் நல்ல ப்ராமினெண்ட்டாக இருக்கும், பேஸ் பிரியர்களுக்கு ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சில்னஸ் பிரியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ஒவ்வொரு கிளாரிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இதனால இது ரெண்டுமே கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்கிறதுனால மிட்ஸ் லைட்டாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. வோக்கல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில பாட்டுகள் ஜானரில் மட்டும் லைட்டாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. பட் இது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சால் மட்டும்தான் ஒரு நார்மல் யூஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் தோணும். பெருசா ஒன்றும் கலங்கடிக்கல. இப்போ பேஸ் வந்து மிட்ஸை வந்து ரொம்ப டம்மி பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கலங்கடிக்கல. ஒரு சில பாட்டில் மட்டும் அந்த வாய்ஸ்னுடைய அந்த முக்கியமாக மேல் வாய்ஸ் வந்து அந்த லைட்டாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு இதான் மெயின் பார்ட்டு. மித்ததெல்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் லிஸ்ட் தான். ஸோ இதில் அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்பேஷியல் ஆடியோ அப்படிங்கிறது நம்ம ஏர்பாட்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காதில் வச்சு நம்ம பாட்டு கேட்குறப்போ அது ஒரு 3D எஃபெக்ட்ல உங்களுக்கு அந்த பாட்டு வந்து அந்த சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆயிரும், பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிரும். அந்த ஸ்பேஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தியேட்டரில் நம்ம உட்காந்துருப்போம் நமக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த ஸ்க்ரீன் திரை முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிட்டு நீங்கள் தலையை ஆட்டுறப்போ உங்களுடைய தலைக்கு ஏத்தாப்புல இருக்கும்போது ஒரு நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காத மாதிரி இருக்கும். பட் எனக்கு இந்த மொபைல் ஃபோனில், எனக்கு இந்த இயர்ஃபோனில் எனக்கு பிடிச்சிருந்தது. முக்கியமாக இது OnePlus 11 பேர் பண்ணி கேட்குறப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராகவே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா LSDC 4.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ப்ளூடூத் மோடில் நீங்கள் ஹைரஸ் ஆடியோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்தியாவில் இப்பொழுதுக்கு கிடையாது. டைட்டில் மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்தியாவில் இது வரைக்கும் அஃபிஷியலாக கிடையாது. பட் நான் கேட்டு பார்த்தப்போ அதோட ரிச்னஸ் நீங்க கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சனல் ஆடியோ ஐடி 2.0 அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமா உங்களுடைய காதுக்கு உங்களுக்கு சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க டியூன் அப் பண்ணிக்கலாம். ஒரு ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் தான் இது. அப்புறமா ஸ்மார்ட் டியூவி ரெயின்லேண்ட் அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு அவங்க டியூவி ரெயின்லேண்ட் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 80 to 85% ஆஃப் எக்ஸ்டர்னல் நாய்ஸை வந்து உங்களுக்கு டம்மி பண்ற மாதிரி இருக்கு. ரெப்படேட்டிவ் நாய்ஸ் மட்டும் உங்களுக்கு டம்மி பண்ற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டோடைய குவாலிட்டி வந்து எங்கேயுமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்கு. சைக்கிளிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக இதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு மாசம் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிரான்ஸ்பரன்சி மோட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. காதில் மாட்டிருக்கிறப்போ ஒரு ஆனால் இது வந்து ஃபிட்டிங் சரியா இல்லாதனால மேலே ஒரு பீனி கேப் போட்டு அதை வந்து ஓரளவுக்கு நான் செட் பண்ணிடுவேன். அப்படி போட்டாலுமே டிரான்ஸ்பரன்சி மோட பிளாக் பண்ணாத அளவுக்கு அந்த மைக் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ நான் மைக் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறப்போ எனக்கு கால்ஸ் பேசுறப்போ யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா நான் கால்ஸ் பேசிட்டு இருந்தாலுமே கால்ஸோடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. மைக்கினுடைய குவாலிட்டி நல்லா பிக்கப் ஆகி கேட்குது. எக்ஸ்டர்னல் நாய்ஸ் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு சுத்தரவா கேட்கல. கால்ஸுக்கு இது வந்து அருமையான இயர்ஃபோன் நான் சொல்லுவேன். அப்புறம் அவங்க ஆட் பண்ணிருக்கிறது டூயல் கனெக்டிவிட்டி ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரே நேரத்தில் 2 மொபைல் ஃபோன் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா IP55 பட்ஸுக்கு, IPX4 கேஸுக்கு டூயல் டிரைவர் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் டிடெக்ஷன். மொபைல் ஃபோனை நம்ம வச்சு நம்ம ரொம்ப நேரம் இதே மாதிரி கழுத்தை குனிச்சு வச்சு பாட்டு கேட்டுட்டே இருந்தோம், படம் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு வார்னிங் வரும், ரொம்ப நேரம் நீ வந்து பார்த்துட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஃபீச்சர் தான். இன்ஃபேக்ட் எல்லா இயர்ஃபோன்லையும் எல்லா மொபைல் ஃபோன்லையும் ஆட் பண்ண வேண்டிய ஒரு ஃபீச்சர் இது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது எப்படி இருக்கும் என்னால் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. என்னுடைய போஸ்டர் நான் என்னுடைய நேச்சுரல் யூசேஜில் நான் இவ்வளோ நேரம் இப்படிலாம் வச்சு ரொம்ப நேரம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஸோ அதனால அந்த ஒரு ஃபீச்சர் அந்த டெஸ்ட் பண்ண முடியல என்னால். அப்புறம் பெரும்பாலான OnePlus பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஜென் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. 3 செகண்ட்ஸ்க்கு மேல நீங்க லாங் டேப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜென் மோடுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு ஒயிட் நாய்ஸ் கொடுக்கும். ஸோ தூங்குறதுக்கு இல்லாட்டி ஒர்க் பண்றதுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சவுண்ட் உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் 3 விஷயம் பாக்கி இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கம்பெனியன் ஆப் வந்து ஹே மெலடி ஆப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல OnePlus மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா அது எதுவுமே தேவை கிடையாது. நான் இப்போ சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் பார்க்குறீங்கன்னா அந்த பட்ஸோடைய செட்டிங்ஸில் நான் சொல்லக்கூடிய எல்லா ஃபீச்சரும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி மோட்லேருந்து ANC மோடு, ஸ்பேஷியல் ஆடியோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
இரண்டாவது விஷயம் ஜெஸ்டர். இந்த ஜெஸ்டரை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எப்படிலாம் வேணும் அப்படிங்கிறது. பட் இது வந்து டேப் கிடையாது, பிரஸ். இந்த பட்ஸோட ஸ்டெம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பிரஸ் பண்ணி நீங்க ஜெஸ்டர் பண்ணிக்கலாம். இது எல்லா விதமான ஜெஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ப்ளே பாஸ் பண்றது, நெக்ஸ்ட் பாட்டுக்கு போறதுக்கு, ப்ரீவியஸ் பாட்டுக்கு போறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோலுக்கான ஜெஸ்டர் அவங்க கொடுக்கல. மூணாவது விஷயம் பேட்டரி. பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் லாங் டிரைவ் போட்டோம். காதில் போட்டுட்டு நான் வந்து சைக்கிளில் ரைட் பண்ண போயிட்டேன். 6 ஹவர்ஸ் முடிச்சு நாங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நான் எடுத்து பார்த்தேன்னா 30% பேட்டரி இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் வால்யூம் வந்து ஹையாக வச்சுருந்தா சைக்கிள் ஓடிட்டு இருக்க மாதிரி 30% வால்யூம் வச்சு கேட்டுருந்தேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இயர்பட்ஸ்னுடைய பேட்டரி லைஃப் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை கொடுத்துச்சு. நார்மல் யூஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தாக்கு பிடிக்குது. இந்த கேஸில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 25 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ANC ஆன் பண்ணிட்டு ANC ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 36 ஹவர்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல டெஃபினட்டா அதை விட உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. லோ லேட்டன்சி கேமிங் மோடுமே இதுல சூப்பரா இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கேமிங் நீங்க தாராளமா நீங்க விளையாடலாம். ரொம்ப ஒன்றும் லேக்லாம் உங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்ட்ரீம் கேமரா இருந்தீங்க அப்படின்னா வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் பெஸ்ட். ஸோ ஓவராலா இந்த OnePlus பட்ஸ் Pro 2 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா இதோடைய விலை எனக்கு இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அகைன் இதோட எக்ஸாக்டான விலை எனக்கு தெரியல. ஸோ 10லேருந்து ஒரு 12,000க்குள்ள இதை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலையில லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். பட் இருந்தாலுமே போன வருஷம் அவங்க லான்ச் பண்ண OnePlus பட்ஸ் Pro அதோடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சுப்பா. எதுக்காக இன்ஃபேக்ட் அதோடைய விலையெல்லாம் குறைஞ்சு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு தான் அவங்க லான்ச் பண்ணி வித்துக்கிட்டு இருந்தாங்க நடுவில். ஸோ அதுவே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு அந்த விலையில் அது கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்னுமே OnePlus பட்ஸ் Pro நீங்கள் வாங்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா பட்ஜெட்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த OnePlus பட்ஸ் Pro 2 நீங்கள் வாங்கலாம். நல்ல இயர்ஃபோன்ஸ் தான், நல்ல ஒரு அருமையான ப்ராடக்ட் தான். இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.